இதனால வீட்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் பயங்கர கேவலப்பட்டு நிக்கிறாங்க. அதாவது முத்து மீனாவுக்கு வண்டி வாங்குறதுக்காக அந்த மாதிரி அந்த பணத்தை வீட்ல காலையில எண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து மனோஜ் பாத்தீங்கன்னா இந்த பணத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேய் குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த பணத்தை நேத்து நம்ம ரோகிணிக்கு கொடுத்துமே எங்க இன்னொரு நோட்டை கூட அப்படின்ட்டு இன்னொரு நோட்டை வாங்கி பார்த்துட்டு ஆமா அதே பணம் தான் அதே சீரியல் நம்பர் தொடர்ச்சியா வருது அப்படின்னு சொல்லிட்டு டேய் இது நேத்து நான் ரோகிணிட்ட கொடுத்த பணம்டா எப்படா உங்ககிட்ட அது எதுவும் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. அது உடனே முத்து பயங்கர கோமா என்னது எடுத்துட்டியவா அப்படியே ஒன்று வச்சு நினைச்சுக்க அவ்வளவுதான் உங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்துடுறாங்க. ரோகிணிட்ட மனோஜ் சொல்றாங்க எப்பா ரோகிணி நேத்து நான் உனக்கு தந்த பணம் இவங்க இல்ல இப்படி அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோகிணி சரி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜ் விடாம மறுபடியும் அதே சொல்றாங்க. இன்னும் ரோகிணி இப்படி சொல்றேன் நேத்து சிந்தாமணி உன்னை தேடி வந்தாங்க அவங்க தான் உனக்கு பணம் தந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சா நீ ஏதாவது உங்களுக்கு பணம் கொடுத்தியா இவன் வேற சிந்தாமணிட்ட இருந்து பணத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்துக்கு அப்பதான் எல்லாமே புரிய வருது. ஆஹா இதுக்கு முன்னாடி வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி கால் பண்ணி இந்த மாதிரி ரோகிணி ஆல்ரெடி இந்த மாதிரி முத்துட்டு எல்லாத்தையுமே சொன்ன மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சிந்தாமணி நீங்களும் பார்லரமாவும் சேர்ந்து போட்ட திட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு பார்லரமா எல்லாத்தையுமே இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிருச்சு ஆனா இப்படி பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லியுமே கடைசி அந்த பார்லர் மட்டும் பணத்தை வாங்கி என்கிட்ட தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு சிந்தாமணி ஆமா இப்ப அதுக்கு என்னங்கிற அப்படின்னு கேட்கறாங்க. அது உடனே முத்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒண்ணு இல்ல ஆனா இங்க இருக்கிற பார்லர் அம்மாக்கு தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போன் ஸ்பீக்கர்ல தான் போட்டுருப்பாரு. அதனால வீட்டுல எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே ரோகிணியை பாக்குறாரு அப்படிதானே அப்படின்னு கேட்கறாங்க. அது ரோகிணி அதாவது ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் அடி விழலாம் வாழ்க்கையே அடியா இருந்தா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.